நாங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா வெப்பாலை சூப்பு, வெப்பாலை எண்ணெய், வெப்பாலை என்சைம் நாங்கள் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வெப்பாலை எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறது, வெப்பாலை என்சைம் எப்படி ரெடி பண்ணுறது, வெப்பாலை சோப்பும் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நீங்கள் கிளியராக வெப்பாலை சோப்பு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெப்பாலை சோப்பு ரொம்பவே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பிரச்சனை இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். நாங்கள் இன்றைக்குமே மேனுவலாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா மேனுவலாக பண்ணும்போது குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி லேயர் வரைக்கும் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். வேஸ்டேஜ் ஆகாது. நீங்கள் சோப் ஒரு 100 ருபீஸ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு லைஃப் டைம் அதிகமாகவே வரும். அதுவும் இல்லாமல் நம்ம வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணாமல் அதில் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நம்ம ஆட் பண்ணுறோம். அது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கை தரும். வெப்பாலை எண்ணெய் அதில் உண்மையாகவே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நாங்களே பர்சனலாக அது யூஸ் பண்ணும்போதும் நிறைய வித்தியாசத்தை பார்த்துருக்கோம். சின்னதாக ஒரு ஸ்கின்ல ஒரு டிசீஸ் வந்தால் கூட அந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு 1 வீக்கில் நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 50 ml 100 ml எண்ணெய் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஸ்கின் சரியாகிறது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நம்மக்கிட்ட இருக்க வெப்பாலை என்சைம் தான் இதை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே எப்படி வெள்ளை லேயராக வந்துருக்கு பாருங்கள். இதோடைய இலை ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை ஃபர்மெண்டேஷன் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வரது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். எல்லா டைமும் இந்த மாதிரி கரெக்டாக வராது. ஆனால் நம்ம கரெக்டாக ரேஷியோஸ் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்போ தான் இதில் நிறைய மருத்துவ குணம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி நம்ம காஸ்டிக் சோடாவையும் உடனே போட்டு உடனே அவசரமாக பண்ண மாட்டோம். அதுக்குன்னு 12 hours 13 hours சில டைம் 14 hours எல்லாம் வச்சு தான் நம்ம பொறுமையாக பண்ணுவோம். ஸோ அப்போ தான் அதோடைய மருத்துவ குணங்கள் எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்கும். நானும் மற்ற ப்ராடக்ட்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. ஏதோ கடகடன்னு மிஷினில் போட்டு கலக்கி அப்படியே அடித்து அதை அப்படியே ஒரு கேக் மாதிரி ஊற்றி கட் பண்ணி சைடில் இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணி அப்படி கொடுப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே கிடைக்காது. நம்ம 45 minutes இதை மிக்ஸ் பண்ணால் தான், பொறுமையாக மிக்ஸ் பண்ணி அது கரெக்டான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்மேடாக ஊற்றும் போது தான் உண்மையான ஹேண்ட்மேட் சோப்பு கிடைக்கும். ஒரு நல்ல குவாலிட்டியான சோப்பு வேணும் அப்படின்னா பல போலியான சோப்பு இப்போ வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். இதுலேயே கூட ஹேண்ட்மேட் சோப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.